Hello everyone, welcome back to my channel Swati Study Planet. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது class 12 English for CBSE ல இருக்க deleted topics என்னன்னு அதுதான் நம்ம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான்ல ஆளுங்கத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய thumbs up கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ deleted topics பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்டா பேப்பர் பேட்டர்னும் மாத்திருக்காங்க. அண்ட் இந்த சேம் வே ஆல்ரெடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சோ அதுல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படிங்கிற செக்ஷன்ல இருந்து போவோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீடிங்ல பாத்தீங்கன்னா பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் இருந்துச்சு. இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன இருந்துச்சா நோட் மேக்கிங் சம்மரைசிங். ஸோ உங்களுக்கு அந்த நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங் அப்படிங்கிற அந்த டாபிக் கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணிட்டாங்க இன் ரீடிங். ஸோ ரீடிங்ல இருக்க டெலீஷன் நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங். நெக்ஸ்ட் லிட்ரேச்சருக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு புக் இருக்கு, ஃபிளமிங்கோ அண்ட் விஸ்டாஸ். ஃபிளமிங்கோல போயட்ஸ் அண்ட் பேன்கேக்ஸ், த இன்டர்வியூ, கோயிங் பிளேசஸ், இந்த மூணு சாப்டரும் இல்ல. அதே மாதிரி ரோட் சைட் ஸ்டாண்டுங்கிற இந்த போமும் நம்மளுக்கு கிடையாது. ஸோ ஃபிளமிங்கோல டோட்டலா உங்களுக்கு 4 சாப்டர். ஸோ டோட்டலா 3 சாப்டர் ஒரு போம். ஸோ டோட்டலா 4 இது உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் விஸ்டாஸ் போனீங்க அப்படின்னா த டைகர் கிங், ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் த எர்த், மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட், இந்த 3 இது உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா நம்மளுக்கு விஸ்டாஸ்ல 3 சாப்டர்ஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலா சாப்டர்ஸ்ல எவ்வளவு டெலீஷன் பாத்தீங்கன்னா 7. ஸோ லிட்ரேச்சர்ல நம்மளுக்கு டோட்டலா 7 சாப்டர்ஸ் உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. ரீடிங்ல நோட் மேக்கிங் அண்ட் சம்மரைசிங் இல்ல. நெக்ஸ்ட் ரைட்டிங். ரைட்டிங் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போஸ்டர் மேக்கிங், இது இனிமே உங்களுக்கு கிடையாது. ஸோ போஸ்டர் மேக்கிங்கிற கொஸ்டின் வராது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லெட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த லெட்டர்லாம் இல்ல அப்படின்னா ஃபார் மேக்கிங் என்கொயரி, கம்ப்ளைண்ட், ஆஸ்கிங் அண்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன், பிளேசிங் ஆர்டர், சென்டிங் ரிப்ளைஸ். ஸோ உங்களுக்கு லெட்டர்ல எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, என்கொயரிக்கு எழுதுறது, கம்ப்ளைண்ட்டுக்கு எழுதுறது, இல்லைன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்கு லெட்டர் எழுதுறது, ஆர்டர் பிளேஸ் பண்றது, இல்ல ஆர்டருக்கு ரிப்ளை பண்ற, அந்த மாதிரி இருக்க எல்லாமே உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. லெட்டர் பொறுத்த வரைக்கும் நான் ஈவன் இதே வீடியோல உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறதே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீச்சும் கிடையாது, டிபேட்டும் இல்ல. ஸோ ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங், ஸ்பீச், டிபேட் இது கம்ப்ளீட்டா டெலீட் பண்ணியிருக்காங்க. லெட்டர்ல இந்த டைப்ஸ் ஆஃப் லெட்டர் உங்களுக்கு டெலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டெலீட்டட் போர்ஷன். ஸோ ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். டெலீட்டட் போர்ஷன்ஸ் 3 பார்ட்ஸ்ல என்னென்ன டெலீட் பண்ணியிருக்காங்கன்னு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. சரி இப்ப என்னதான் இருக்குது, பேப்பர் வேற பேட்டர்ன் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். நம்ம ஃபியூச்சர்ல டீட்டெயிலா சாம்பிள் பேப்பர் ஆஃப் சிபிஎஸ்இ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நான் சாம்பிள் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதுல மார்க், வெயிட்டேஜ், எப்படி பேப்பர் பேட்டர்ன் இருக்குது, அந்த மாதிரி வீடியோ நான் ஃபியூச்சர்ல கொடுக்குறேன். அது வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னதான் இருக்குது நம்ம பேப்பர்ல அப்படின்னா ஸோ பார்ட் ஏ இப்போ உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸுக்குன்னா 40 மார்க்ஸ். ஸோ 40 மார்க்ஸ்ல உங்களுக்கு பார்ட் ஏ இருக்கு. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த பார்ட் ஏலே ரெண்டா பிரிக்கிறாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு 20 மார்க்ஸும், லிட்ரேச்சர் ஒரு 20 மார்க்ஸும். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், அன்சீன் பேசேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்மளுக்கு ஒகேபுலரி டெஸ்ட் பண்றது, ஏதாவது மீனிங்ஸ், சினானிம், ஆன்டானிம், இல்ல கொஸ்டின் கொடுக்கறது, அந்த மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அன்சீன் பேசேஜ்ல என்ன இருக்கும்னா ஆப்வியஸ்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டோட்டலா அவங்க 11 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுல நீங்க 10 ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது.
ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 20 மார்க்ல என்ன பண்ணுவாங்க, அன்சீன் பேசேஜ் இருக்கும். அந்த அன்சீன் பேசேஜ்ல 11 கொஸ்டின்ஸ்ல 10 நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 10 மார்க்ஸ் ஈச் 1 மார்க் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இன்னொரு அன்சீன் பேசேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கேஸ் பேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் பேஸ்ட் அப்படின்னா வந்து ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ்ல ரிலேட் பண்ணி மேபி கொஸ்டின் இருக்கலாம். நியூஸ் பேப்பர்ல இருந்து ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ எதுவாக இருந்தாலும் அதுலேயே நம்மளுக்கு என்ன இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுலேயே 11 கொஷின்ஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதில் 10 ஆன்சர் பண்ணணும். இதுவுமே வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் இனிமேல் 20 மார்க்ஸுக்கு வந்து 2 பேசேஜ் கொடுப்பாங்க. 2 பேசேஜ்லேயும் 11 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியது வந்து 10 கொஷின்ஸ். இதுதான் வந்து நியூ பேப்பர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிட்ரேச்சர்ல அந்த பார்ட் ஏல லிட்ரேச்சர் வந்து இன்னொரு 20 மார்க்ஸ் சொல்லியிருந்தாங்கல்ல, அதுல என்ன இருக்கும் அப்படின்னா வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேப்பர் பேட்டர்ன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளமிங்கோ அண்ட் விஸ்டாஸ்ல இருக்க ப்ரோஸை பேஸ் பண்ணி 2 எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. ஸோ 2 எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னா அந்த ப்ரோஸ்ல இருக்க ஏதாவது ஒரு லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து வந்து நம்மளுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 எக்ஸ்ட்ராக்ட்ல 2 ஆன்சர் பண்ணணும். டோட்டலா 8 மார்க்ஸுக்கு. இது நம்ம எகெயின் சாம்பிள் பேப்பர் பார்க்கும்போது டீட்டெயிலா வந்து அனலைஸ் பண்ணுவோம். எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்டா சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து போயட்ரியில இருந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. இது வந்து ஃப்ளமிங்கோ புக்ல தான் நம்மளுக்கு போயட்ரி இருக்கு. ஸோ அதுல இருந்து 2 எக்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. நம்ம ஏதாவது 1 அட்டென்ட் பண்ணணும். ஸோ வந்து 4 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு எக்ஸ்ட்ராக்டுக்கு. அது மாதிரி 2 எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதுல இருக்க ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஆன்சர் பண்ணணும். இது ஒரு கொஸ்டினா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். அப்படின்னா வந்து சிம்பிளா ஏதாவது 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா 10 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல நம்ம 8 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணணும். இது 2 புக்ல இருந்தும் கேட்கலாம். ஃப்ளமிங்கோ அண்ட் விஸ்டாஸ் 2ல இருந்துமே நம்மளுக்கு வரலாம். ஸோ லிட்ரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த 1 மார்க் செக்ஷன்ல என்ன பண்ணியிருக்காங்க, 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கறாங்க 3, அதுல 2 எழுதணும். நெக்ஸ்ட் ஃப்ளமிங்கோ புக்ல இருக்க போயம்ல இருந்து 2 எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அதுல இருந்து 1 எழுதணும். அது இல்லாம வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் போத் ஃப்ளமிங்கோ அண்ட் விஸ்டாஸ்ல இருந்து 10 கேட்பாங்க. நம்ம 8 எழுதணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஏ. 40 மார்க் வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மிச்சம் இருக்க 40 மார்க் தான் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு இதுல இருந்து என்ன தெரியுது, பாதி பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் 80 மார்க்ஸ் பேப்பர், 40 மார்க்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப், 40 மார்க்ஸ் தான் சப்ஜெக்டிவ். ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 1 மார்க்ல ஹை வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ நீங்க கான்செப்ட் ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சீங்கன்னா தான் 1 மார்க் வந்து பண்ண முடியும். ஈஸியா இருக்குமா அப்படிங்கறத நம்ம சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் பி சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட்டிங் இருக்கு. ரைட்டிங் வந்து நம்மளுக்கு இப்போ 16 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட் இயர் இருந்ததோட ரைட்டிங் இந்த வருஷம் வந்து வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த 16 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா நோட்டீஸ் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்ட். அதுக்கு 3 மார்க். 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 2 கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அட்டென்ட் பண்ணணும். நோட்டீஸா இருக்கலாம் இல்லைன்னா அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன கேட்பாங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா வந்து இன்விடேஷன் அண்ட் ரிப்ளை வந்து அதே மாதிரி வந்து 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணணும். 3 மார்க் வெயிட்டேஜ். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னா லெட்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், லெட்டர் தான் நீங்க அப்ப இல்ல அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா, லெட்டர்ல நான் சொன்ன அந்த டாபிக்ஸ் இல்ல, இன்னும் 2 டைப் ஆஃப் லெட்டர் வந்து உங்களுக்கு இருக்கு. என்னென்ன டைப் ஆஃப் லெட்டர் நம்மளுக்கு இருக்கு, அப்ளிகேஷன் ஃபார் அ ஜாப். ஸோ ஜாப் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த லெட்டர் உங்களுக்கு இருக்கு. அது இல்லாம லெட்டர் டு அ எடிட்டர், இந்த 2 டைப் ஆஃப் லெட்டர் உங்களுக்கு இருக்கு. ஸோ லெட்டர்ல கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட், ஆர்டர், என்கொயரி, கிவிங் இன்ஃபர்மேஷன், ஆஸ்கிங் இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் லெட்டர் ஒமிட். ஆனா நம்மளுக்கு பேப்பர்ல என்ன இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார் அ ஜாப் அப்ளிகேஷனும் லெட்டர் டு எடிட்டரும் கேட்கலாம். ஸோ வந்து லெட்டர்ல 2 டைப்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணலாம். 2 டைப் லெட்டரு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா 2 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது 1 எழுதணும். லெட்டரோட வெயிட்டேஜ் 5 மார்க்ஸ்.
நெக்ஸ்ட் ஃபைனலா ரைட்டிங்ல லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஆர்டிக்கல் இல்லைன்னா ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இதுக்குமே வந்து 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒன்று நீங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ 5 மார்க்ஸுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பெரிய லாங் ரைட்டிங் ஸ்கில்ல லெட்டர்ல 2 டைப் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன ஆர்டிக்கல் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்து கேட்கலாம் லாங்கா இருக்க ரைட்டிங்க்கு. ஷார்ட் ரைட்டிங்க்கு நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இன்விடேஷன் ரிப்ளை அவ்வளோதான். இதுதான் ரைட்டிங் ஸ்கில் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலா வந்து இந்த சப்ஜெக்டிவ்லயும் மறுபடியும் உங்களுக்கு லிட்ரேச்சர் இருக்கு. இந்த லிட்ரேச்சர் எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்னா வந்து 24 மார்க்ஸுக்கு. இதுல தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா 5 ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து டோட்டலா வந்து 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இருந்து 5 நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரம் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி ஃப்ரம் புக் ஃப்ளமிங்கோ. ஃப்ளமிங்கோல இருக்க போயம் அண்ட் ஸ்டோரி ப்ரோஸ் இதுல இருந்து வந்து ஏதாவது 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுல நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது எவ்வளோ 5 கொஸ்டின்ஸ் தான். ஸோ 5 into 2 10. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 2 ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின் கொடுப்பாங்க. அதுல நீங்க 2 ஆன்சர் பண்ணணும். இது எந்த புக்ல அப்படின்னா வந்து விஸ்டாஸ் புக்ல இருந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து 4 மார்க் வெயிட்டேஜ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாங் ஆன்சர். ஒரே ஒரு லாங் ஆன்சர் தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி 1 லாங் ஆன்சர் அவுட் ஆஃப் த 2 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஒரு லாங் ஆன்சர் எழுதணும். இது ஃப்ளமிங்கோ புக்ல இருந்து கேட்பாங்க. ஒரு லாங் ஆன்சர் கம்பல்சரி நம்மளுக்கு எதுல இருந்து கிடைக்கும் ஃப்ளமிங்கோல இருந்து கிடைக்கும். வெயிட்டேஜ் வந்து நம்மளுக்கு 5 மார்க். இன்னொரு லாங் ஆன்சர் கொஸ்டின் எதுல இருந்து வரும் அப்படின்னா விஸ்டாஸ் புக்ல இருந்து வரும். அதுலயுமே வந்து 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒண்ணு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா போதும். அது இன்னொரு 5 மார்க். ஸோ இதுதான் நம்மளுக்கு லிட்ரேச்சர் பார்ட் பில இருக்க லிட்ரேச்சரோட அனாலிசிஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு ரேஷனலைஸ்ட் கரிக்குலம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் சிபிஎஸ்இ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்த டெலீட்டட் போர்ஷன்ஸோட பிடிஎஃப் ஆஸ் வெல் அஸ் வந்து இந்த ரேஷனலைஸ் சிலபஸ் இதோட பிடிஎஃப் ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நீங்க வேணும்னா வந்து அதை எகெயின் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேப்பர் பேட்டர்னா இருக்க போகுது ஃபார் 2021 ஆஸ் ஆஃப் நவ். இது வரைக்கும் வந்து இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமா அப்படின்னா வந்து எனக்கு தெரியல. இதுதான் வந்து சிபிஎஸ்இல இருந்து சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஸோ வந்து இங்கிலீஷ் நம்மளுக்கு இனிமே வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ் அந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ்ல இருக்க டெலீட்டட் போர்ஷன் ரேஷனலைஸ் சிலபஸ் ரெண்டுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரே வீடியோல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ் வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோக்கு வந்து நிறைய லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு புரியும். ஸோ தட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து சாம்பிள் பேப்பர் அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல்ல ஆளுங்கதை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அண்ட் மற்றபடி வந்து வேற சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இந்த மாதிரி டெலீட்டட் டாபிக்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அதெல்லாமும் நீங்க பார்க்கல அப்படின்னா வந்து 5W+H அப்படிங்கிற பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ நோட்ஸும் அதிலே இருக்கும். அது இல்லாமல் வந்து எப்படி படிக்கணுங்கிற டிப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டெலீட்டட் போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சிங்கிள் பிளேலிஸ்ட்ல கிடைக்கும். மறக்காம அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன். பை.